ஜெகன் கேபிட்டல் ஜோன். போன வீடியோவில் வந்து 3 லட்சத்துலேருந்து 3 கோடி நான் எப்படிலாம் பயணம் பண்ணேன் அப்படின்னு போட்டிருந்தேன். பணம் எவ்வாறு வந்து சேர்க்கப்பட்டது, எங்கெங்கே இருந்தெல்லாம் கடன் வாங்கப்பட்டது, எப்படி வந்து கையாளப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மக்கள் என்ன கேட்டாங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, எந்த நபர்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்க, எந்த நூல்களிலிருந்து இதெல்லாம் பெற்றீங்க, எந்தெந்த தளங்கள்ல இருந்தெல்லாம் இது வந்து உங்களுக்கு கற்றல் பாதை இருந்தது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை விளக்கமாக சொல்கிறதுக்காண்டி ஒரு காணொலி போட்டோம்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஆங்கிலத்திலையும் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 லட்சத்துலேருந்து 3 கோடி நான் வந்து எப்படி வந்து சம்பாரிச்சேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த காணொலி பார்த்துட்டு இது பார்த்தா தான் ஓரளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை பார்த்துருங்க. ரைட். ஸோ ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். 2014 நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2014 ஜூலையில் தான் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். மார்க்கெட்டில் வரும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் தான் என்கிட்ட கையில் இருந்தது. அதுக்கு மேலே காசு இல்லை. அதுக்கான காரணமும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஒரு புதுசாக வந்தவுடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 35% நான் லாபம் பார்க்கேன். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய கேபிட்டல் வந்து 3 லட்சம், அப்புறம் கூட்டல் 1 லட்சம், 4 லட்சம் வருது. ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்தோடனே என்ன பண்ணுறேன்னா வந்து யாருக்குமே ஒரு 2014 உள்ளே வரும்போது ஒரு தயக்கம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய அதிபுத்திசாலியாக இருந்தாலும் புது துறையில் வரும்போது ஒரு தயக்கம் இருக்கும். முக்கியமாக வந்து பங்கு சந்தையில் வரும்போது இது சூதாட்டமாச்சு, கண்ணுமிக்க நேரங்களே நம்ம பணம்லாம் காலியாயிருமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்துக்காகவே என்ன பண்ணுறான்னா வந்து 3 லட்சத்தோடு ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப சரியான பாதையில் போனதுனால ஆப்ஷன் செல்லிங் தான் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு திட்டத்தில் இருந்ததுனால இயற்கையாகவே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு லாபம் வந்து என்னுடைய பாக்கெட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்படி சேர்ந்த உடனே 1 லட்சம் வந்தவுடனே நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நான் என்ன மனசில் என்ன ஓடிச்சுன்னா, இதே விளக்கத்தை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 1 லட்சத்தை நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நம்மளோட புத்திசாலித்தனமோ இல்லை வந்து அதிர்ஷ்டமோ 1 லட்சம் லாபம் வந்துருச்சு. இந்த 1 லட்சம் லாபத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது பண்ணான்னு நான் எல்ஐசியில் வந்து என்னுடைய பாலிசியை பிளச் பண்ணேன். என்னுடைய கார்லாம் விற்றுட்டேன். ஆல்டோ K10 கார் வச்சுருந்தேன், மாருதி காரு, அதையும் விற்றுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 8 லட்சம் அப்படின்னா நல்லா சீட்டில் நல்லா உட்காந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது வந்து அப்போ அதில் வர்த்தகம் பண்ணும்போது அதுலேயும் நல்ல லாபம் 64%. ஸோ 64% வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கேபிட்டல் வந்து ஒரு 10 லட்சம் கொண்டு வரதுங்கிறது வந்து எளிய மக்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா 5 லட்சம் லாபங்கிறது, இந்த 5 லட்சம் லாபத்துக்காக நான் வந்து கம்பெனியில் எவ்வளோ போராடி இருக்கோம். எனக்கு போனஸ் கொடுக்க மாட்டிங்களா, எனக்கு ஹை கொடுக்க மாட்டிங்களா, எனக்கு வந்து வேறு கம்பெனியில் போகும்போது நமக்கு வேறு ஏதாவது இதோட இன்க்ரிமெண்ட் அதிகமாக கிடைக்காதா, வாய்ப்பு அதிகமாக கிடைக்காதெல்லாம் நம்ம ஏங்கியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த 4 லட்சம் எனக்கு எல்ஐசி பிளட்ஜிங்கு, அப்போ காரெல்லாம் விற்று ஒரு 8 லட்சமாக கேபிட்டல் ஆக்கினோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்பவே பதட்டமாக தான் இருந்தது, எப்படி லாபம் வரப்போகுதுன்னு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 64% நல்ல ரிட்டர்ன், நல்ல ஒரு லாபம். கிட்டத்தட்ட 13 லட்சம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா வந்து நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏன்னா ஒரு 5 லட்சங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை தான். நம்ம வேலைக்கு போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு அதிகமான ஹை கிடைக்காதா, இன்க்ரிமெண்ட் கிடைக்காதா, ப்ரொமோஷன் கிடைக்காதா, வேலைக்கு போக மாட்டோமா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்காக தான் நம்ம அலைவோம். சரி, இப்படி நம்ம எளிமையாக கிடைக்கும் போது நம்ம ஏன் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்போ தான் நான் முடிவு பண்ணேன். 2020 நம்ம வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும், முழு நேர வர்த்தகராக ஆகணுங்கிறது முடிவு பண்ணேன். அப்படி நினைக்கும் போது தான் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து சரி ஓகே, இதில் லாபம் வந்துருச்சு, இங்கே ஒரு 4 லட்சம், இங்கே ஒரு 5 லட்சம், கிட்டத்தட்ட 9 லட்சம் கையில் இருக்குது. இந்த 9 லட்சத்தை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். துணிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து ICICI பேங்க்கில் இந்த லோன் எடுத்தேன் 10 லட்சத்துக்கு. லோன் எடுத்த உடனே கேபிட்டல் பார்த்திங்கன்னா 18 லட்சம் ஆயிடுச்சு. 18 லட்சம் ஆக்கினோடனே அப்போ தான் என்ன ஆகுதுன்னா 2 ஃபியூச்சர் வருது. என்னென்ன ஃபியூச்சர்னு இதை அந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஸ்பான் மார்ஜின், அதாவது பொசிஷனலுக்கு பாதி மார்ஜின் நீங்கள் செலுத்தினா போதும். இன்ட்ராடேயில் 15 டைம் வந்து லிவரேஜ் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்த உடனே என்னால் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன். எவ்வளோ தூரம் உன்னிப்பாக செயல்பட முடியுமோ அவ்வளோ உன்னிப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 124%, 22 லட்சம் லாபம் பார்த்தோன்னே கிட்டத்தட்ட இப்போவே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ஃபுல் டைம் ட்ரேடங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. 22 லட்சங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 2016-17 என்னோடய சம்பளத்தை விட ரொம்ப அதிகம். அப்போ என்னோடய சம்பளத்தை விட அதிகமாக பண்ணும்போது என்ன வந்து இயற்கையாகவே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. நம்பிக்கை வந்தவொடனே என்ன பண்ணுறேன், என்னோடய லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு
இனிமேல் எந்த கடனும் இருக்கக்கூடாது, கடன் எல்லாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வந்து மறுபடியும் 2017-18 30 லட்சத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என் கையில் 40 லட்சம் இருந்தது. சரி, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடன் வேணாம், ஏன்னா நம்ம ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறோம் அப்படின்னா வந்து கடனோட அது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், 2017-18 30 லட்சத்தோட ஆரம்பிக்கிறேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டிக்டோ. 2017 என்ன நடந்தோ அதே 2018 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 111%, 33 லட்சம். 33 லட்சம். இந்த மாதிரி சமயங்களில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலிலாம் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க அக்கௌண்ட்லேயும் நான் என்ன பண்ணேன் வந்து என்னோடய பிரதர் அக்கௌண்ட்டு, என் அப்பா அக்கௌண்ட்டு எல்லாத்துலேயுமே நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் நல்ல லாபம் வந்தது. அப்போ பயிற்சி வகுப்பும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுலேயும் நல்ல லாபம் வந்தது. ஸோ காசுக்கு எந்த குறையுமே இல்லை. 2018 பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 62 லட்சம் டோட்டல் இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலான்னு. ஸோ 2018-19 காலங்களில் என்ன பண்ணேன்னா வந்து நான் ட்ரேடர்ஸ் கார்னிவாலெலாம் போய் பேச ஆரம்பித்தேன். அப்போ நான் முழு நேர வர்த்தகராக மாறிட்டேன். அதுக்கப்புறம் மாறிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 லட்சத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா வந்து இந்த செபி வந்து மார்ஜினை தூக்கி விட்டுறாங்க. பொசிஷனலுக்கு முழு மார்ஜின் செலுத்த சொல்கிறாங்க. அதனால் முழு மார்ஜின் செலுத்துகிறேன். இன்ட்ராடே எக்ஸ்போஷரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் வெகு விரைவாகவே என்ன பண்ணேன்னா குறைச்சிட்டே வராங்க செபியிலேருந்து. ஸோ புரோக்கரும் அதுக்கு தகுந்தாப்பில் குறைச்சிட்டே வராங்க. குறைஞ்சிட்டு வந்தோடனே இயற்கையாகவே என்னுடைய ரிட்டர்ன் வந்து கம்மியாயிடுது. எவ்வளோ அது குறைவாயிடுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% மேலே பண்ணுவேன். கிட்டத்தட்ட 55% வருது. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஏன்னா 2018 தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு எடுத்தேன்னா இது வரைக்கும் நம்ம நேக்கடாக பண்ணோம், ஆனால் இனிமேல் நேக்கடாக பண்ணக்கூடாது. நம்ம வந்து ரிஸ்க் டிஃபைண்டாக தான் பண்ணணும். ஒரு செல்லுக்கு ஒரு பை வச்சுருக்கணும் அப்படி தான் நான் முடிவெடுத்தேன். 2018 கரெக்டாக நான் வந்து அதை வந்து எனக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய மார்ஜின் குறையிறதுனாலோ இன்ட்ராடே லிவரேஜ் குறையிறதுனால வந்து லாபம் நல்லா குறையுன்னு தெரிஞ்சு தான் நான் அதை பண்ணுறேன். பண்ணால் கூட 32 லட்சங்கிறது வந்து அவ்வளவு குறைவான தொகை கிடையாது. அப்பையும் பார்த்தீங்கன்னா நான் சம்பாதிச்சிட்டு இருந்ததை விட ரொம்ப அதிகம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி 2019-20 நான் என்ன பண்ணேன்னா வந்து 1 கோடியை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2019-20 ஒரு பேர், 2017-18 ஒரு பேர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டுமே சமமாக தான் இருந்தது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல லாபம் ஈட்டிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் தான் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இந்த கொரோனா இஷ்யூ வந்தது. அப்போ பிப்ரவரியில் நிறுத்திட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா என் சொந்த ஊருக்கே போயிட்டேன். 6 மாத காலங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய சொந்த ஊரில் தான் நான் இருந்தேன். இருக்கும்போது வந்து அந்த வருஷமும் நல்ல லாபம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55%. ஸோ கேபிட்டல் வந்து 1.5 கோடி ஆயிடுச்சு. 1.5 கோடி ஆனவுடனே அப்போ எல்லாம் ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்போசரும் கிடையாது, இன்ட்ராடே லிவரேஜும் கிடையாது, ஃபுல் மார்ஜின் பே பண்ண வேண்டியது. இந்த கொரோனா காலங்களில் வந்து டெக்னிக்கல் கிளிச்சிலெலாம் நான் மாட்டினேன். அடுத்த வருஷம் 2020-21 வரை அந்த கிளிச்லாம் மாட்டினோடனே என்னோடய ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அந்த இதில் மட்டும் நான் 2 தடவை வந்து என்ன பண்ணேன், ஒரு தடவை 5% லாபம், ஒரு தடவை 5% நஷ்டம், இன்னொரு சதவீதம் 8% நஷ்டம் ஏற்பட்டது. அதே மீறி அந்த வருஷம் 8% வந்து லாபம் பார்த்தேன். ஸோ அப்போ என்னோடய கேபிட்டல் வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடி வந்தது. அப்புறம் சரி போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு கொரோனா காலங்கள் முடிஞ்ச உடனே 2021 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுக்கு மாறிட்டேன்னா முழுக்க இன்ட்ராடேக்கு மாறிட்டேன். இன்ட்ராடே கொஞ்சம் பொசிஷனல் பண்ணுறேன். ஒரு 25% 20% வந்து பொசிஷனல் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் ட்ரேடிங்க்கு மாறிட்டேன். அல்கோவில் பண்ணிகிட்ருக்கேன். அல்கோவில் பண்ண உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இதில் வந்து பழைய பிபிடி அதில் குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட 80% ரிட்டர்ன் இருக்குங்க. கிட்டத்தட்ட 3.25 கோடி ஆயிடுச்சு. என்னுடைய லாபம் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கிட்டே இருக்குது. ஸோ நல்ல ரிட்டர்ன். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு லேர்னிங். ஸோ ஒவ்வொரு வருஷமும் போய் இது எப்படிலாம் நடந்தது நம்ம போய் பார்க்கலாம். ஸோ 2014 தான் என்னோடய ட்ரிகர் பாயிண்ட். இங்கே தான் வந்து என்ன அர்த்தம்னா என்னோடய பொறி கிளம்புது. அதனால் வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு எளிமையான மனிதன். எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை நோண்டுறது, யூடியூப் பார்க்குறது, படம் பார்க்குறது, அரட்டை அடிக்கிறது, கிரிக்கெட் பார்க்குறது, அரசியல் பற்றி பேசுகிறது, நடிகர்கள் பற்றி பேசுகிறது, இதுதான் பெரும் பொழப்பாக இருக்கும், பெரும்பாலான மக்களுக்கு இருக்கும். 2014 தான் அது வருது. இந்த புக்கை படிக்கிறேன், ரிச் டாட் புவர் டாட்னு ஒரு புக்கை படிக்கிறேன். இந்த புக்கை படிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அவர், நீங்கள் வேலைக்கு போகிறதுனாலையோ இல்லை ப்ரொமோஷன் வாங்குறதுனாலையோ நீங்கள் பெருளவில் பணம் பண்ண முடியாது. நீங்கள் தொழில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பெருளவில் பணம் பண்ண முடியும். இல்லைனா ஒரு முதலீட்டர் ஆகணும்னு சொல்கிறாரு. இல்லைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன அர்த்தம்னா வந்து நல்ல அயன் செய்யப்பட்ட ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு நீங்கள் ஒரு கூலிக்காரன் தான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அது என்னோடய ஈகோவை டச் பண்ணுது, சுயமரியாதை டச் பண்ணுது. சுயமரியாதையை வந்து தட்டி எழுப்புது. என்ன இது, இவர் என்ன நம்ம இவ்வளோ தூரம் ஒரு காலத்தில் கொத்தனாராக இருந்தோம், இன்றைக்கி இவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம், நம்ம வெற்றியாளன் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது அது நல்லாவே புரியுது. உண்மைதான் அது.
எவ்வளோ தூரம் சம்பாரிச்சாலும் நீங்கள் கூலி தானே, அதில் மறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாலும் உங்களுடைய வருமானத்தை நீங்களே வந்து சொல்ல முடியாது இல்லையா. எனக்கு இவ்வளோ வருமானம் வேணும்னு நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் தொழிலில் சொல்ல முடியும் இல்லையா. அப்போ எனக்கு புரியுது. அப்போ தான் இன்னொரு புக்கு படித்தேன். அப்போனா என்ன அர்த்தம், ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன், பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன். இந்த 2 புத்தகமே தமிழில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் வாங்கி படிங்க. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் என்னுடைய சொந்த கிராமத்திலெல்லாம் வளரும்போது கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏழையெல்லாம் ஏழையாக இருக்காங்க, பணக்காரங்களாம் பணக்காராக இருக்காங்க, பணக்காரனாக இருக்கிறதுக்கு பணம் இருக்கிறது மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நோக்கம்லாம் இருந்தது. இந்த புக்கில் வந்து அதை எல்லாமே உடச்சிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் உலகத்தில் பணக்காரங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பரம்பரை பணக்காரங்க குறவு தான். அவங்களாம் சம்பாரித்த பணக்காரங்க தான் ரொம்ப அதிகம். அப்போ இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எந்த வளமுமே இல்லாத ஒரு பாபிலோன்கிற ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரனாக இருக்காங்க. எல்லா வளமும் இருந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா வந்து திருடங்களாக இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ அந்த திருடங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தால் நம்ம மறுபடியும் ஏற்றத்தாழ்வுலாம் சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரியே வந்து கொள்ளையடிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் 5 வருடங்கள் கழித்து ஏழையாக இருந்தவங்க ஏழையாடுறாங்க, கொள்ளையடிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் பணக்காரறாங்க. இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாட்ரி டிக்கெட்லாம் நம்ம ஊரில் ரொம்ப பிரபலமாக விற்றுருப்பாங்க. அப்போ லாட்ரி டிக்கெட்டில் 1 கோடி விற்றவங்க, 1 கோடி கிடச்சவங்க, 10 லட்சம் கிடச்சவங்க, 50 லட்சம் கிடச்சவங்களாம் மறுபடியும் ஏன் ரோட்டுக்கு போகிறாங்க, மறுபடியும் ஏன் கஷ்டப்படுறாங்க? ஆக பணக்காரனுக்கும் பணத்துக்கும் ஓரளவுக்கு சம்மந்தமே இருக்கே தவிர வந்து பணக்காரனாகிறது பணம் மட்டும்தான் முக்கியங்கிற அர்த்தமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டது இந்த 2 புக்கும் என்னுடைய மனநிலைமையை மாற்றிருச்சு. ஸோ இது எல்லாமே என்னத்துனா, ஏப்ரலில் படிக்க ஆரம்பித்தேன், இந்த புக்கு ட்ரிகர் ஆரம்பித்தது. இந்த புக்கோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இருந்தது. இந்த 2 புக்கு மறக்காமல் வாங்கி படிங்க. உங்கள் மனநிலைமையை மாற்றுறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும். 2014 தான் நடந்தது. 2015 இவரை பற்றி சொல்ல தேவையில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த புக்கு படிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து, அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் வந்து எதுக்குமே நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா, செலவே பண்ண மாட்டேன். எங்கே போனாலும் செலவு பண்ண மாட்டேன். ஏன் செலவு பண்ண மாட்டேன்னா, இயற்கையாகவே நம்மளை மாதிரி பின்னாடியிலேருந்து வர்றவங்களுக்கு என்ன, எதுக்குமே பெருசாக செலவு பண்ண மனசு வராது. பெரும்பாலும் ஃப்ரீயாக கிடைக்குமா, யூடியூப்பில் பிடிஎஃப் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு தான் பார்ப்போம். இந்த மாதிரி தேடி இப்போ என்னென்ன ஆரம்பிச்சேன்னா, அந்த புக்கு படிச்சதுலேருந்து தேடி வந்து நான் வந்து ஓவராலாக சந்திக்க ஆரம்பித்தேன். அப்படி வந்து நிறைய பேரை சந்தித்தேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட அவ்வளோவா பேசலை. அப்படி பேசின ஒரு ஆள் தான் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், ஐயா PR சுந்தர் ஐயா. யூடியூப்பில் அவருக்கு வந்து தமிழ் சேனலும் இருக்குது, ஆங்கில சேனலும் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இவர்கிட்ட நான் பேசும்போது 2015 நானும் பிரபலமாக இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் சன் டிவியில் வர்த்தக உலகத்தில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ தமிழன் ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த கனெக்ட் விதத்தில் தான் இவரோட கனெக்ட் பண்ணேன். உண்மையாக சொல்ல போனால் இவருக்கு முன்னால் நிறையா லிஸ்ட் இருந்தது, இவர் தான் கடைசியாக இருந்தாப்புல. ஆனால் சாரை வந்து நம்ம மீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2015 தான் நான் வந்து சந்திக்கிற போகும்போது சார்ட்டிருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன். பெரிய லிஸ்ட்டு, ஆனால் முக்கியமானதை நான் போட்டிருக்கேன். ஸ்பேன் மார்ஜின் நான் சொன்னேன் இல்லையா, பொசிஷனலுக்கு வந்து 100% வந்து மார்ஜின் இப்போ கட்ட சொல்கிறாங்க. அப்போ 50% கட்டினால் போதும். அந்த இதை வந்து முதல்ல எனக்கு சொன்னவர் வந்து PR சுந்தர் சார் தான். அது மூலமாக தான் என்னுடைய பணம் வந்து நிறையா லாபம் ஈட்ட முடிஞ்சுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோராட்டெல்லாம் வைக்க முடியும், ஏன்னா நடைமுறையில் ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் போய் வந்து ரூல்ஸை செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடைமுறையில் இருக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் உண்மையிலேயே சாத்தியக்கூறுகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ கோலாட்டரில் FDயை கொடுக்க முடியும், லிக்விட் ஃபண்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், வேறு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் ஷட்டில் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரியில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுக்க சார்ட்டர் தான் கற்றுக்கிட்டேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சார்ட்டர்ந்து கற்றுக்கிட்டது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா, பிளாக் ஸ்பான் ஈவெண்ட்டுக்கு நீ வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போல்லாம் வந்து ஒரு பாசிபிள் பிளாக் ஸ்பான் ஈவெண்ட், அதாவது வந்து எதிர்பார்க்கப்பட்ட வந்து ஒரு முக்கிய நிகழ்வுகள் வந்து ஒரு பெரும் அசம்பாதம் நடக்கிறாப்புல இருந்துச்சுன்னா அதை எப்படியெல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஈவெண்ட், ஒரு இது எடுத்துக்கங்களேன், எலெக்ஷன் எடுத்துக்கங்க, பட்ஜெட் எடுத்துக்கங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து யூரோப்பில் ஒன்று நடந்தது, அது பேர் என்ன, பிரெக்சிட், அதை எடுத்துக்கங்க. இப்போது உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை வந்தது, அதை எடுத்துக்கங்க. கொரோனா எடுத்துக்கங்க. நான் ப்ராஃபிட்லாம் பண்ணலை, ஆனால் லாஸும் பண்ணலை, அது பெரிய விஷயமாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமா ரிஸ்க், அந்த கடைசி 2 வாரங்கள்லாம் நம்ம பொசிஷனல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் அதிலேருந்து கற்றுக்கிட்டேன். பர்சனலாகவும் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஏன்னா நம்ம எளிமையான பின்னணியிலேருந்து வர்றோம், நமக்கு கேபிட்டல் நிறையா இருக்காது. எந்தெந்த சமயங்களில் லோன் வாங்குறது நல்லது, எந்தெந்த சமயங்களில் லோன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் வந்து வரியை வந்து முறையாக சேமிக்கிறது,
அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மெயினான விஷயம். இது நீங்கள் வேறு யார்கிட்ட இருந்துமே கற்றுக்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வேணால் கற்றுக்கலாம். ஆனால் புரோக்கர்ஸ்ல இருந்து எப்படி டீல் பண்ணுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு ஆள்கிட்ட வேறு மாதிரி பேசுவாங்க. அதையும் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கும் இவருக்கும் வந்து சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான கருத்து வேறுபாடுகள் தான். நான் டெக்னிக்கல் அவ்வளோ பயன்படுத்தக்கூடிய ஆள். சார் வந்து பெரும்பாலும் அதாவது உலக நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து பண்ணுற அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து அப்போ அவங்களுக்காக என்ன பண்ணேன்னா வந்து நீங்கள் ஒரு பிஆர் சுந்தர் ஐயாட்டிருந்து நான் இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் இன்னும் கற்றுக்கிட்டு இருந்தாலும் 2018 பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய யுத்திகளும் அவரோட யுத்திகளும் வேறு வேறு ஆகிடுது. நான் ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி போனேன், அப்புறம் இன்ட்ராடே போனேன், எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜிஸ் போனேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் பண்ணுறது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து முழுவதும் வித்தியாசப்படுது. இருந்தாலும் நான் இன்றைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்கள், முக்கியமாக பொசிஷனில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும் அது நிச்சயமாக புரிஞ்சிருக்கு. ஸோ அதிலிருந்து நான் ஒரு வேறு பாதைக்கு நான் போயிட்டேன். ரைட். 2014-15 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா த கம்ப்ளீட் ஆப்ஷன் கைடுங்கிற ஒரு புக்கு, இந்த புக்கு தான் நான் படித்தேன். இந்த மாதிரி சமயங்களில் தான் என்ன ஆச்சுன்னா 35% எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்தது. இது நம்ம எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். பெருசாக என்எஸ்சி புக்கு அப்புறம் இந்த புக் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிஆர் சுந்தர் ஐயா தான் எனக்கு வந்து பரிந்துரைச்சது. அந்த பரிந்துரையின் பேரில் வந்து என்எஸ்எம் சர்டிஃபிகேட்லாம் நான் முடித்தேன். ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்குரிய இந்த 2 புக்கு தான் மெயின், என்எஸ்சி புக்கு அப்புறம் இது ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். நீங்கள் போய் படிச்சுக்கங்க. அப்புறம் 2015-16 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் நான் அந்த ஆக்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். 64% வந்தது. காமா ரிஸ்க் இருந்தது. பட் என்எஸ்எம் சர்டிஃபிகேட் முடிச்சாச்சு. பொசிஷன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறது எப்படி, இன்ட்ராடே எக்ஸ்பைரி ட்ரேட் எப்படி பண்ணுறது, 15 அப்போ எக்ஸ்பைரி ட்ரேட்லாம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வேலையில் இருந்ததுனால பணியில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் பண்ண முடியாது. 2:30 மணிக்கு மேலே தான் பண்ணுவேன் நான். ஸோ அப்படி பண்ணதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2014-15 பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ராங்கிள் தான், ஸ்ட்ராடல்ஸ்லாம் பண்ணுறதே இல்லை. பொசிஷனல் இதெல்லாமே நான் சொல்கிறது. இன்ட்ராடேக்கு மட்டுமே இந்த ஸ்ட்ராங்கிள்ஸ் தான். பொசிஷனலும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கிள்ஸ் தான். ஸ்ட்ராடல்ஸ்லாம் நம்ம பண்ணவே இல்லை. காமா ரிஸ்க்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். லாஸ்ட் 2 வீக்ஸ்லாம் நான் இருக்கவே மாட்டேன். எப்போவுமே நான் இருக்க மாட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி டைப்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணுறாள். அப்படியே முன்னால் பின்னாலையும் வந்து பொசிஷன் நான் மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் பாயிண்ட்டு ஒர்க்க மூவ் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி பண்ணதுனால தான் வந்து லாபம் அதிகம். எக்ஸ்பைரியோட கண்டுபிடிச்சேன். அப்போ தான் வீக்லி எக்ஸ்பைரி வந்தது. 2016-17 என்ன நடந்தது? மை ட்ரம் கார்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2016-14 அப்போ தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு முழுவதுமான ஷிஃப்ட் பண்ணேன். நிஃப்டினால எனக்கு என்னென்னே தெரியாது. ஸ்ட்ராங்கிள்ஸ் 50% பண்ணேன், ஸ்ட்ராடல்ஸ் 50% பண்ணேன். 2016-14 தான் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து முழுவதுமாக பேங்க் நிஃப்டிக்கு மாறிடுறேன். அப்போ வந்து என்னென்னா ஒரு 50% வந்து வெனஸ்டே, அதாவது மினி எக்ஸ்பைரி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரிக்கு என்ன டிகே நடக்குமோ அதில் ஓரளவுக்கு ஒரு 30%-40% வந்து டிகே நடக்கிறதுனால மினி எக்ஸ்பைரின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சேன். ஃபுல் ஷிஃப்டட் டு ஃபுல் டைம் எக்ஸ்பைரி ட்ரேடிங். அப்போ எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். டிவைடட் மை கேபிட்டல் இன்ட்டு மல்டிபிள் பீசஸ். பல பீசஸாக வந்து நான் வந்து கேபிட்டலை பிரித்து போட்டு எக்ஸ்பெக்டட் பண்ண ஆரம்பித்தேன். கொள்ள லாபம் அடித்தது 124% வந்தது. இந்த இதோட 2018 கிட்டத்தட்ட 2017-18 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி மாடல் 2ன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். அது என்னென்னா இப்போ இந்த ஸ்ட்ராடல்ஸ்லாம் நிறுத்திடுறேன். ஏன்னா ஸ்ட்ராடல்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட பொசிஷனலில் வந்து ஸ்ட்ராடல்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தெரிஞ்சு போச்சு. நிறுத்திட்டேன். ஸ்ட்ராங்கிள் தான் பண்ணேன். எக்ஸ்பைரி ட்ரேடிங் மாடல் 2 என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னால் வந்து ₹5 ₹6 அப்படி செல் பண்ணியிருந்தேன். எக்ஸ்பைரி மாடல் 2ல் என்னன்னா லிவரேஜ் கம்மியாகிடுச்சு. 4 டைம் தான் கொடுத்தாங்க, 5 டைம் தான் கொடுத்தாங்க. அதனால் கிட்ட வந்து ₹10 ₹12 செல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாடலில் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்கால்பிங் பண்ணுவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹12 செல் பண்ணுவேன், ₹1 ₹2 வந்து கவர் பண்ணுவேன், மறுபடியும் ₹10 செல் பண்ணுவேன், ₹1 ₹2 வந்து கவர் பண்ணுவேன். இப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவேன்னா மாற்றி கேபிட்டலை பயன்படுத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொள்ள லாபம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 100%க்கு மேலே உள்ள லாபம். அதிலேருந்து என்ன முடிவு பண்ணிட்டேன்னா நம்ம வந்து நேக்கடாக எதுவுமே செல் பண்ணக்கூடாது, ரிஸ்க் டிஃபெண்டாக போயிடணும் அப்படின்னு தான் முடிவெடுத்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நோஷனல் வேல்யூனா என்ன அப்படின்னு. ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து விரிவாக போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுலேயும் நல்ல லாபமாக கிடைச்சிது. 2018-19 டேஸ்டி ட்ரேடுன்னு ஒரு வெப்சைட் பார்த்தேன், அது யூடியூப் சேனல் பார்த்தேன். இந்த யூடியூப் சேனலில் வந்து இது பெரும்பாலும் வந்து மேலை நாடுகளில் உள்ள இதில் உள்ளது தான் பண்ணுறது. மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு போகும்போது இதுதான் ஒரு நல்ல யூடியூப் சேனல். ஆனால் இப்போ ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து டோட்டல் கேபிட்டல் 60 லட்சம் இருந்தது. இந்த ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி மூலமாகவே வந்து ஒரு 30% வந்து நான் டார்கெட் பண்ணேன். 30% கிடச்சா போதும் ரிஸ்க் டிஃபென்ஸில். மீதி 25% வந்து நம்ம வந்து இன்ட்ராடேயில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். ஸோ இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பார்த்திங்கன்னா கேலண்டர் ஸ்ப்ரெட், சிக்கன் அண்ட் கவுண்டர், போர்மன் கவுட் கால், ட்விஸ்டர் சிஸ்டர், பட்டர்ஃப்ளை இப்படின்னு நிறையா இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோடைய
குணத்தை புரிஞ்சுக்கிட்டு சில ஸ்ட்ராட்டஜி விட்டேன். இதெல்லாம் நான் தமிழில் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளை மட்டும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய பயிற்சி வகுப்புலலாம் நான் அதாவது பொசிஷனலாக ரிஸ்க் டிஃபெண்டாக எப்படி 30% 40% வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது நான் என்னோட பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். இது சென்னையில் தமிழில் நடக்குது, மற்ற நகரங்களில் வந்து ஆங்கிலத்தில் நடக்குது. இன்ட்ராடாகவும் சேர்த்து சொல்லித்தரேன். கிட்டத்தட்ட நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறனோ அது ரொம்ப நாளாக நான் என்ன பயன்படுத்தணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொன்ன மாதிரி மிச்சம் உள்ளது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ட்ரேட்லேயே வந்துடுது. ஏன்னா வந்து பெருசாக ரிட்டர்ன் வராது. ஏன்னா லிவரேஜ் வந்து குறைச்சிட்டாங்க இல்லையா. 4 டைம் தான் இருந்தது, முன்னால் 15 டைம் 10 டைம் இருந்தது, 4 டைம் இருந்தது. அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்து பிக் பாய் கவர்ட் கால்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன். அதாவது வந்து நீங்கள் வச்சுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படிலாம் வந்து வாடகை வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் அது ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அது கவர்ட் கால் பண்ணுறது, அதே நான் பண்ணுறேன். இதை பற்றியும் ஒரு வீடியோ நான் தமிழில் போடலான்னு இருக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 55% வந்து நல்ல ரிட்டர்ன். இப்போது இந்த ரிட்டர்னில் தான் நான் என்ன பண்ணேன்னா, கொரோனா வருது, அப்போ தான் நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போய் ஒரு 6 மாதம் ட்ரேட் பண்ணவே இல்லை. 2019, 18 இதில் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா வந்து 19, 20 இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கோடியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். வழக்கம் போல் இதில் என்ன பண்ணணும், அதே மணி மின்டிங் ஸ்ட்ராட்டஜி, சிக்கன் அண்ட் காண்டூர், இன்ஸ்டாக்ஸ், ட்விஸ்டர் சிஸ்டர்னு 3 ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறேன். இந்த இன்ஸ்டாக் பற்றி நான் பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன். ட்விஸ்டர் சிஸ்டர் இருக்குது, சிக்கன் அண்ட் காண்டூர்லாம் நான் இப்போ பண்ணுறதில்ல. இப்போ புது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ரேட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பைரி ரேட் பண்ணாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் 55%. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு. ஸோ ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் இவ்வளோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா இன்ஸ்டாக்கில் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அது எல்லாமே பண்ணேன். பேசிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மாறினேன். ஆக்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து பேசிவ் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்டிவ்னா ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறது, பேசிவ்னா என்ன அர்த்தம், ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதில் ரிட்டர்ன் அதிகங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்பெக்ட் ரேட் பெருசாக பண்ணவே இல்லை. ஏன்னா லிவரேஜை தூக்கிட்டாங்க. அதில் எப்போ அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் பண்ணல. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் நான் என்ன பண்ணுறேன், நான் ஊருக்கு போய் ஒரு 6 மாத காலம் வந்து செலவழிக்கிறேன். அப்புறம் 2019, 20 என்ன நடக்குன்னு பார்க்கலாம். 2019, 20 அந்த செட்பேக் நடக்குது. கொரோனா பிரச்சனை வருது. ஊரில் போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 கோடி வச்சு ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸும் வேலை செய்யலை. எங்கே செல் பண்ணாலும் லாஸ் தான். அதனால் 6 மாதம் சும்மா இருக்கேன். அப்நார்மல் ப்ரீமியம் பிஹேவியர், விக்ஸ் வேறு 30-35க்கு மேலே போகுது. எங்கே செல் பண்ணாலும் லாஸ் தான் வருது. அண்ட் டேப் ரீடிங், அதாவது ப்ரீமியத்தை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுலாம் ஒன்றும் ஒத்து வரல. அதனால தான் நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கூட போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன், நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன். என்னென்னா, விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன் செல் பண்ணாதீங்க. 30க்கு மேலே போச்சுன்னா ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் போயிருங்க. அப்போ தான் எலைட் ப்ளஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறேன். எலைட் ப்ளஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட போர்மன் காலிலேருந்து கடன் வாங்கி அதை தழுவி உருவாக்கப்பட்டது தான் எலைட் ப்ளஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒரு நல்ல லாபம் இருக்குது. அதில் ஒரு 5 லட்சம் ஒரு அளவுக்கு லாபம் சம்பாரிச்சேன். அது சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து மெயின்லி டு ஷார்ட் த மார்க்கெட். இது மெயினாக பார்த்தீங்கன்னா எல்எல் ப்ளஸ்ங்கிறது வந்து அந்த கொரோனா பீரியடில் மார்க்கெட் பேரிஷாக இருந்ததுன்னா ஷார்ட் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது. ஏன்னா என்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, மார்க்கெட் வேறு வீக்காக இருக்குது, விக்ஸ் வேறு அதிகமாக இருக்குது, வேறு என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் என்எஸ்சி கிளிச் நடக்குது. அந்த வருஷமாக அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8.5% தான் ரிட்டர்ன் வந்தது. ஸோ அந்த என்னுடைய வாழ்க்கையில் வந்து லாஸ் வராட்டா கூட, நஷ்டம் வராட்டா கூட குறைஞ்ச சதவீதம் ரிட்டர்ன் வந்து இந்த வருஷம் மட்டும்தான். மற்ற வருடங்கள் எல்லாமே கொட்டி கொடுத்துக்குது எனக்கு. இது ஒரு செட்பேக். அப்புறம் 2021, 22 சிஸ்டம் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். சிஸ்டம் ட்ரேடிங்க்கு ஷிஃப்ட் ஆகிறேன். பேக் டெஸ்டிங் பண்ணுறேன். 2 கோடியே 10 லட்சத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன். மந்த்லி ஆப்ஷன்லேருந்து வெளில வந்துடுறேன். வீக்லி ஆப்ஷன் பண்ணுறேன். பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறேன். பொசிஷனல் வீக்லி பண்ணுறேன். பொசிஷனல் இன்ட்ராடே பண்ணுறேன். பண்ணும்போது டிடி வந்து அதிகமாக வருது, டிகே ஸ்லோவராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். மந்த்லியில் வந்து பெரிய வால்யூம் பண்ண முடியல, ஸ்லிப்பேஜஸ் அதிகமாக இருக்குன்னா புரிஞ்சுக்கிட்டேன். இன்ட்ராடேக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். இனிஷியலாக ஷார்ட் ஸ்ட்ரங்கல் பண்ணேன், அப்புறம் ஷார்ட் ஸ்ட்ரங்கல் பண்ணல, இன்வெர்டட் ஷார்ட் ஷட்டல் ட்ரை பண்ணேன். அது ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை. அதனால் ஷார்ட் ஷட்டலுக்கு மாறுறேன். பொசிஷனல் வேறு கண்டுபிடிக்கிறேன். டவ் தியரியை வந்து ரீட் பண்ணுறேன். அது மூலமாக ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஒன்று கற்றுக்கிறேன். ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணுறதுனால என்னுடைய ஓவரால் ட்ராடவுன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 60% இருந்ததை 13% குறைக்கிறேன். கொரோனா சமயங்களில் எவ்வளோ வந்தது, 60% இருந்தது. இப்போ என்ன பண்ணுறேன், 13% குறைச்சிட்றேன். ஸோ அந்த டவ் தியரியை பற்றி இந்த பயிற்சி வகுப்பில் நான் சொல்கிறேன். எப்படிலாம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து லாங் ஷார்ட் போகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன். லாங் ஷார்ட் கிடையாது, ஒன்லி லாங் அண்ட் எக்ஸிட் தான், ஷார்ட்டே கிடையாது. கேட்டுங்களா? அதை பற்றி சொல்கிறேன். இது மூலமாக ஷார்ட் ஷட்டில் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒன்று பண்ணியிருக்கிறேன், பொசிஷனல் வீக்லி ட்ரேடும் சேர்த்து பண்ணுறேன். இதெல்லாமே புதுசாக கண்டுபிடிக்கிறேன். புதுசாக எப்படி கண்டுபிடிக்கிறேன், டேட்டா வச்சு நான் அனலைஸ் பண்ணுறேன். பைத்தானில் கோட் எழுதி நான் அனலைஸ் பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 52ங்கிறது பழசு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 82% லாபம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.25 கோடி லாபம் வந்திருக்குது. கேபிட்டல் வந்து 2 கோடியே 10 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி லாபம் வந்துருக்குது. கொட்டுன்னு கொட்டுது. மக்களே, நான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரைட்டர்
கரெக்டுங்களா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று வேலை செய்யும். 2014-15 வந்து ஸ்பான் மார்ஜின் இருந்தது, அங்கே லாபம் பார்த்தோம். 2016-17 வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான இன்ட்ராடே எக்ஸ்போசர் இருந்தது, எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போசரை குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ஸ் அதிகமாக இருந்தது, அதனால் அதுக்கு அந்த தகுந்தாப்பில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2021-22 எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இனிமேல் இன்ட்ராடே பண்ண முடியாது, மார்ஜினை வர கூட்டிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால் இன்ட்ராடேயில் அதிகமாக ரிஸ்க் எடுத்து அதிகமான பணம் பண்ணுறோம். அவ்வளோதான். அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் அதிகமாக பணம் போட முடியாது. ஏன்னா மார்ஜின் வந்து ரொம்ப அதிகம் தானே. நீங்களே ரிஸ்க் எடுக்க அதிகமாக நினச்சாலும் நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஏன்னா லிவரேஜ் கிடையாது, நம்பர் 1. ரெண்டாவது மார்ஜின் வேறு கிட்டத்தட்ட 2 லட்சம் வாங்கினாங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 25,000 மார்ஜின் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு இது மார்ஜின் அதிகமாக வாங்குறாங்க. மார்ஜின் அதிகமாகனால பரவாயில்ல, நம்ம அடிமணியில் போய் நம்ம விற்றோம்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்படி தான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 82%. ஸோ இதை விட சந்தோஷமான என்ன இருக்குது? ஸோ வாட் டு டூ நவ்? ஸோ இப்போவே நான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நான் வந்து நிறையா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். காலையில் 10லேருந்து காலையில் 9:45 10 வரை பண்ண முடியுமா? எஸ்டிபிடி நான் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் பண்ண முடியுமா? வீக்லி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண அதெல்லாம் எஸ்டிபிடிலாம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நான் எக்ஸ்பைரி ட்ரேடிங்கும் வந்து நான் அதாவது பொசிஷனல் அதையும் கண்டுபிடிச்சாச்சு. நிறைய 10 ஃபார் ஃபாலோயிங் மெத்தட் வந்து நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே என்னோடய பயிற்சி வகுப்பில் சொல்கிறேன். ஸோ வேணா நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது, அந்தந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறதே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.